ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கள்ளச்செடி தான் பிடுங்கிட்டுருக்கோம். எங்கிட்ட தண்ணி இல்லாத ரீசன்னால் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து பைப்பில் விட்டு ஒவ்வொரு பாத்தியாக பிடுங்கிட்டுருக்கோம். நாங்கள் கடல பிடுங்குறோம் அப்படின்றதுனால ஊர்லேருந்து அம்மா, அப்பா, பாட்டி எல்லோரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. என் பசங்களுக்கும் லீவு அப்படின்றதுனால அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சின்ன சின்ன சமயம் தூக்கி விட்டால் எடுத்துகிட்டு வந்து இங்கே மரத்தடியை போட்டுருவாங்க. நாங்கள் மதியம் வெயில் டைமில் மரத்தடியை உட்காந்து ஆஞ்சிப்போம். வெயில் இல்லாத டைமில் வந்து கள்ளச்செடி பிடுங்குறதுக்கு போயிடுவோம். மதிய டைமில் வந்து நாங்கள் இங்கே மரத்தடியை போட்டு உட்காந்து ஆஞ்சிட்ருப்போம். அப்பாவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்திருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா கடல எல்லாமே பிடுங்கி களத்தில் காய வச்சுட்டோம். அப்பப்போ அந்த கொடியும் காய வச்சுருவோம். இப்போ இந்த கொடியில் என்ன பண்ணணும்னா நல்லா காயறதுக்குள்ளே ஒரு 2 நாள் காஞ்சா போதும். நல்லா காயறதுக்குள்ளே அதெல்லாம் எடுத்து ஆட்டுக்கு வந்து நாங்கள் போர் பிடிச்சி வச்சுக்குவோம். இப்போ வந்து அதுக்குன்னே ஒரு கொட்டை இருக்குது. ஏன்னா அந்த ஒரு கொட்டை நாங்கள் சின்னதாக போட்டு வச்சுருக்கோம். அதிலே போய் அடுக்கிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மழை வந்தாலும் கொஞ்சம் கூட கடலக்கொடி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால சரி கொட்டாய்க்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போர்லாம் பிடிக்கல, கொட்டாய்க்குள்ளேயே அப்படியே குமிச்சு வச்சுட்டோம். ஏன்னா இது கொஞ்ச நாள் தான் ரொம்ப நாள்லாம் வரப்போகிறதில்ல. அதனால் அதுக்குள்ளேயே போட்டோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா எவ்வளோ தான் மழை வந்தாலும் என்ன பண்ணாலும் கொடிக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆடுங்களுக்கும் போட்டால் ஆடுங்களும் நல்லா சாப்பிட்ரும். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.